இனி எனக்கு என்னைக்கு விடிவுகளை வரப்போகுது, இனி அந்த உலகத்துல மற்றவங்க நடக்க முடியுமா, அவளு அந்த எண்ணமே அற்று போய்விட்டது. அந்த நம்பிக்கை இல்லாம போயிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சான். ஆனா அந்த நேரத்தில் தான் ஒருவர் வருகிறார் அவனை தேடி. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. அவன் நினைச்சான் என் வாழ்க்கையில அவ்வளவுதான், இனி காலம் ஃபுல்லா இதே இடத்துல நான் கடைசி கண்ணை மூடணும், இதே இடத்துல நான் வாழ்க்கையை கழிச்சு இந்த இடத்துல நான் கண்ணை மூடணும்னு சொல்லி அவன் நினைத்து கூட இனி வாழ்க்கை ஃபுல்லா இப்படித்தான் இருக்கணும், இனி என்னால நடக்க முடியாது, இனி எனக்கு இந்த வியாதி சரீரம் இப்படிதான் இருக்க போகுது, இனி ஒரு மாற்றம் இருக்க போகுதுல, 38 வருஷமா கிடைக்காத சுகமா இனி கிடைக்க போகிறது, ஐயோ ஏன் இனி வாழ்க்கை முடிந்தா நல்லா இருக்குமே சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். வாழ்க்கையில் அன்புக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறான். இப்போது அவனுக்கு தேவை முதல்ல ஒரு அன்பு வேணும், அவனுக்கு பாசம் வேணும்னு சொல்லி இயேசு அவனை தேடி போகிறார். யோசித்து பாருங்க. அவன் நினைக்கிறான் இந்த உலகத்துல சொந்த பந்தனை கைவிட்டுடுச்சு, இந்த உலகத்துல என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, அவன் நினைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறான். யோசித்து அவன்கிட்ட யாருமே என்ன ஏதுன்னு கூட கேட்கலங்க. ஒரு மனுஷன் யாருமே ஒரு என்னப்பா எப்படி இருக்குன்னு கேட்கலன்னா கூட எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுவே உனக்கு பெரிய கொடுமை. அப்படித்தானே? அப்படி அவனா ஊமையா அப்படி இருந்தா அதை விட பெரிய கொடுமை கிடையாது. இயேசு அவனை தேடி, அவன் தேடி போகவில்லை. அருமையானவர்களே, அந்த மனுஷன் இயேசுவை தேடி போகவில்லை. இல்ல இயேசுவை கூப்பிடுங்க எனக்கு உதவி செய்ய சொல்ல அவன் தேடி போகவில்லை, அவன் இயேசுவை கூப்பிடவில்லை. ஆனா இயேசுவே அவனை தேடி வருகிறார். யோசித்து பாருங்க. இயேசு அப்படிப்பட்டவருங்க. மனிதர்களை தேடி வருகிற தெய்வம். இந்த உலகத்தில் இயேசுவுக்கு சொல்லப்படுகிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு. இங்க ஒரு மனுஷன் 38 வருஷமா கஷ்டத்தோடு இருக்கிறான், கவலையோடு இருக்கிறான். இவனுக்கு இன்னைக்கு நான் விடுதலை கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும் சொல்லி இயேசு அவனை தேடி வருகிறார். என்ன நடக்கிற? தேடி அவன்கிட்ட போறாரு. போனவனு ஒரு வார்த்தை கேட்கிறார். எப்பா நீ 38 வருஷமா கஷ்டத்துல இருக்கிறையே, நீ உனக்கு சுகம் கிடைக்கணுமா, சுகம் வேணுமா, விரும்புறையா அப்படின்னு கேட்ட உடனே நம்மளா தான் என்ன சொல்லிருப்போம்? சுகம் வேணுமா, சுகமாக விரும்புறேன் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம என்ன சொல்லிருப்போம்? அவருக்கு இந்த உலகத்துல ஒருவருமே இல்லை, எனக்கு அன்பு காட்ட இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை, நான் பாசத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறேன், யாராவது கூட பேச மாட்டாங்க ஏங்கி கொண்டிருக்கிறேன் கூட, இந்த உலகத்துல கூட பேசுறது இல்லை, ஒரு மனிதன் என்னை தூக்கி விட ஆள் இல்லை, ஒருத்தர் கூட என்னை தூக்கி விடலையா, வாழ்க்கையில விரக்தி அடைந்த நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி அவன் புலம்புறான். இயேசு கேட்ட கேள்வி வேற, இவன் சொன்ன பதில் வேற. அப்ப என்ன அர்த்தம்? இப்பதான் ஒருத்தர் பேசுங்களுக்கு, என் கடன் பிரச்சனை தூக்கி கொடுக்க ஆள் இல்லையே, என் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுக்க ஆள் இல்லையே, இந்த உலகத்துல நேசிக்க ஒருவரும் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். நீங்க மனிதர்களை தேடி தேடி ஏமாந்து போயிருக்கலாம். அன்றைக்கு அந்த 38 வருஷமா வியாதி கூட இந்த மனிதர்களை தான் பார்த்து கொண்டிருந்தான். யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது வர மாட்டாங்களா, யாராவது கொஞ்சம் தூக்கி விட மாட்டாங்களா, கூடத்துல சந்திரன் சூரிய நட்சத்திரங்கள் எல்லாம் படைத்து ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறீங்க. ஐயா என் அண்ணன் உதவி செய்வான், தம்பி உதவி செய்வான், என் பக்கத்துக்கு